ஸோ ஹாய் guys எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர் கணிப்பான எனக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காந்தி பஜார் ஒரு ஃபுல் சரௌண்டிங்கு ஒரு வியூஸ் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக இல்லை, ஓரளவுக்கு வீடியோஸ் கவரேஜ் பண்ண போகிறோம். என்னென்ன கடைகள்லாம் இருக்குது, யார் யாரெல்லாம் எந்தெந்த கடைலாம் வச்சுருந்தாங்க, இப்போ என்னென்ன கடைகள்லாம் இல்லை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம கடையிலேருந்து போனோம்னா இதுதான் காந்தி பஜாரோட அவுட்டில் இருக்கிற வெளியில் இருக்கிற லுக். ஓகே, ஸோ இதுதான் ஃபுல் வியூ காந்தி பஜார். ஸோ நம்ம கடையிலேருந்து போகும்போது ஃபஸ்ட்டு இருக்குது தத்தக்கடை. தாத்தா ரொம்ப வருஷமாக இருக்குது. நான் ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி தாத்தா கடை ரொம்ப 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 வருஷம் முன்னாடியிலேருந்தே இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா முக்கியமாக இருக்கிறது தங்கமயில் சில்ஸ். இந்த கடையில் நான் காட்டுறேன். அடுத்து முக்கியமாக இருக்கிறது தங்கமயில் சில்ஸ். அதுக்கு அடுத்து இருக்கிறது கண்ட்ரோல் சில்ஸ். இது எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஃபேமஸான கடை கண்ட்ரோல் சில்ஸுங்கிறது. ஸோ அதுக்கடுத்து இந்த லைனில் வந்தோம்னா அங்கே ஆக்சுவலாக ஒரு பஜார் இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். ஸோ இந்த சரௌண்டிங்கில் வந்தோம்னா நிறைய கடைகள் இருக்குது. ஸோ காந்தி பஜாரில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபேமஸான கடையிலலாம் நான் சொல்கிறேன். அதில் இப்போ இருக்கிற கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா வசந்த் மொபைல்ஸ். வசந்த் மொபைல்ஸ் யாராவது ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் ஒட்டணும், ஏதாவது ஒரு இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் ஒர்க்லாம் பண்ணணுன்னா வசந்த் மொபைல்ஸை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இவர் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி உள்ளே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஃபி மொபைல்ஸோட அஃபி மொபைல் சார். அஃபி மொபைல் சார், நீங்கள் தான் நிற்கிறீங்களா? யாரோ மாதிரி நிற்கிறீங்களே சார். அதுக்கப்புறம் நம்மளோட A1 ஷூ மார்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இந்த கடைலாம் நிறையா வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கடைலாம் நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் காந்தி பஜாரில் என்ன கடை ஃபேமஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லரிங் ஷாப்ஸ்லாம் இருக்குது. டெய்லரிங் ஷாப்ஸ், இதெல்லாம் டெய்லரிங் ஷாப்ஸ் முன்னாடிலேருந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கடை வேலை பார்த்துட்ருக்காங்க காந்தி பஜாரில். அதுக்கப்புறம் இந்த வாட்ச் கடை, இதெல்லாம் முன்னாடிலேருந்தே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த லைனில் இவ்வளோ இருக்குது. இந்த சைடில் சின்ன நிறைய கடைகள்லாம் இருக்குது, இப்போ வந்த கடைகள்லாம். ஸோ இந்த கடையை விட்டாச்சுன்னா அதுக்கடுத்து காந்தி பஜாரில் முக்கியமாக இருக்கிறது ஒரு சில கடைகள்லாம் இருக்குது. அந்த கடையை நான் காட்டுறேன். ஸோ இந்த சரௌண்டிங்கில் தங்கமயில் சில்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இந்த கடைகள் எல்லாமே இருக்குது. இதுக்கடுத்து ஒரு சில கடைகளும் இருக்குது. அது என்னென்ன கடை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கடையெல்லாம் இப்போ புதுசாக அண்ணன் போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது கூட்டமாக இருந்தது. காய்கறி கடைக்காரர் எடுக்கணுமாமா? காய்கறி கடைக்காரர் எடுத்துடலாமா? எந்த காய்கறி கடைன்னு எடுக்கணும்? தங்கவேல் பிள்ளை காய்கறிகள் கடையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. இந்த கடையில் வந்து காய்கறி வந்து ரொம்ப தரமாகவும் விலை கம்மியாகவும் இருக்கும். ஓகே, ஓனர் பேர் எஸ் முத்து. அவர் தான் ஓனரா? அவர் தான் ஓனர். ஓகே, உங்கள் பேர் என்ன சொல்லிடுங்கண்ணே? உங்கள் பேர் என்ன சொல்லிடுங்க? முத்துவா? எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்கீங்கண்ணே? 25 வருஷமாக கடை வச்சுருக்கீங்களா? சூப்பர். நீங்கள் எல்லாத்துலேயும் கோவமாக பேசுவீங்களா, அமைதியாக பேசுவீங்களா? கோவமாக பேசுவீங்களா, அமைதியாக பேசுவீங்களா? அமைதியாக பேசுவீங்களா? நானே உங்ககிட்ட 2-3 டைம் வந்திருக்கேன், கோவமாக பேசியிருக்கீங்களே. இல்லை, நான் பார்த்துருக்கேன், சும்மா தான் சொன்னேன். அண்ணன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி, கொஞ்சம் கோவப்பட்டுருவார். உண்மையை ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இனிமேல் கோவப்பட மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபேமஸாகனு நினைக்கிறாருல்ல, வீடியோவில் வேறு வந்துட்டார். இனிமேல் கோவப்பட மாட்டார். யாருனாலும் அமைதியாக பேசுங்க, அவர் அமைதியாக பேசுவார். ஓகே, சரி, தேங்க்ஸ்ண்ணே. பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை. தேங்க்ஸ்ண்ணே. ஓகே, சரிண்ணே. ஓகே, இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காந்தி பஜாரோட இன்னொரு சைட் இருக்குது. அந்த சைடை நான் இன்னொரு நாள் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் சில கடைகள் காட்டாமலாம் இருக்குது. ராஜாண்ணா கடை, இந்த கடை ஜெராக்ஸ் கடை. அதுக்கு மேலே ஒரு பியூட்டி பார்லர் இருக்குது. இப்போது என்ன பியூட்டி பார்லர்னால் மகா ஆரி ஒர்க்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சரவணா மளிகை ஸ்டோர்ஸ் இருக்குது, வாங்கினேன். அப்புறம் இங்கே ஒரு மளிகை கடை இருக்குது, காமிக்க மறந்துட்டேன். RKP ஸ்டோர்ஸ், இது ரொம்ப வருஷமாக இருக்குது. இதெல்லாம் ஓன் பில்டிங்ஸ். இந்த பில்டிங் அந்த பில்டிங்லாம் ஓன் பில்டிங்ஸ்னு சொன்னாங்க. அப்புறம் அண்ணனோட எலக்ட்ரிக்கல் கடை, என்ன கடை அது? சுரேஷ் எலக்ட்ரிக்கல்ஸ் இருக்குது. இந்த கடை இப்போ காலி பண்ணிட்டாங்க, இப்போ வேறு கடை வருது. A1 ஷாப்பிங் சென்டர் வச்சுருக்கவங்க வேறு கடை ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நியூ லுக் டெய்லர்ஸ் இருக்காங்க, இந்த சரௌண்டிங்கில் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மூவி ஐஸ்லேண்ட் ஜூஸ் கடை இருக்குது, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த சரௌண்டிங்ஸில் இவ்வளோ தான் இருக்குது இப்போ. அதுக்கப்புறம் இப்போ டாஃப் இன்ஸ்டியூட்லாம் வந்திருக்கு, 2 வருஷம் ஆச்சு. டாஃப் இன்ஸ்டியூட் ஏதோ புத்தக திருவிழாலாம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த சரௌண்டிங் நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். காந்தி பஜாரில் ஒரு சில கடையை இன்றைக்கி கவர் பண்ணியாச்சு. இன்னும் சில கடைகள்லாம் கவர் பண்ணுறதுக்கு இன்னொரு வீடியோ எடுக்கலாம். இந்த வீடியோ யாருக்காவது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாராவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கிங் ஆஃப் புளியங்குடி பேஜில் பாருங்கள். நான் தான் உங்கள் மிஸ்டர் பாலா. தேங்க்யூ ஃபார் லவ் சப்போர்ட். தேங்க்யூ கைஸ். ஸோ ஹாய் guys எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர் கணிப்பான எனக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காந்தி பஜாரில் ஒரு ஃபுல் சரௌண்டிங்கு ஒரு வியூஸ் பார்க்க போகிறோம்.
ஃபுல்லாக இல்லை, ஓரளவுக்கு வீடியோஸ் கவரேஜ் பண்ண போகிறோம். என்னென்ன கடைகள்லாம் இருக்குது, யார் யாரெல்லாம் எந்தெந்த கடைலாம் வச்சுருந்தாங்க, இப்போ என்னென்ன கடைகள்லாம் இல்லை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம கடையிலேருந்து போனோம்னா இதுதான் காந்தி பஜாரோட அவுட்டில் இருக்கிற வெளியில் இருக்கிற லுக். ஓகே, ஸோ இதுதான் ஃபுல் வியூ காந்தி பஜார். ஸோ நம்ம கடையிலேருந்து போகும்போது ஃபஸ்ட்டு இருக்குது தத்த கடை. தத்த கடை ரொம்ப வருஷமாக இருக்குது. நான் ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி தாத்தா கடை ரொம்ப 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 வருஷம் முன்னாடியிலேருந்தே இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா முக்கியமாக இருக்கிறது தங்கமயில் சில்ஸ். இந்த கடையில் நான் காட்டுறேன். அடுத்து முக்கியமாக இருக்கிற தங்கமயில் சில்ஸ். அதுக்கு அடுத்து இருக்கிறது கண்ட்ரோல் சில்ஸ். இது எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஃபேமஸான கடை கண்ட்ரோல் சில்ஸுங்கிறது. ஸோ அதுக்கடுத்து இந்த லைனில் வந்தோம்னா அங்கே ஆக்சுவலாக ஒரு பஜார் இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். ஸோ இந்த சரௌண்டிங்கில் வந்தோம்னா நிறைய கடைகள் இருக்குது. ஸோ காந்தி பஜாரில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபேமஸான கடையிலலாம் நான் சொல்கிறேன். அதில் இப்போ இருக்கிற கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா வசந்த் மொபைல்ஸ். வசந்த் மொபைல்ஸ் யாராவது ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் ஒட்டணும், ஏதாவது ஒரு இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் ஒர்க்லாம் பண்ணணுன்னா வசந்த் மொபைல்ஸை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இவர் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி உள்ளே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஃபி மொபைல்ஸோட அஃபி மொபைல் சார். அஃபி மொபைல் சார், நீங்கள் தான் நிற்கிறீங்களா? யாரோ மாதிரி நிற்கிறீங்களே சார். அதுக்கப்புறம் நம்மளோட A1 ஷூ மார்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இந்த கடைலாம் நிறையா வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கடைலாம் நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் காந்தி பஜாரில் என்ன கடை ஃபேமஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லரிங் ஷாப்ஸ்லாம் இருக்குது. டெய்லரிங் ஷாப்ஸ், இதெல்லாம் டெய்லரிங் ஷாப்ஸ் முன்னாடிலேருந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கடை வேலை பார்த்துட்ருக்காங்க காந்தி பஜாரில். அதுக்கப்புறம் இந்த வாட்ச் கடை, இதெல்லாம் முன்னாடிலேருந்தே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த லைனில் இவ்வளோ இருக்குது. இந்த சைடில் சின்ன நிறைய கடைகள்லாம் இருக்குது, இப்போ வந்த கடைகள்லாம். ஸோ இந்த கடையை விட்டாச்சுன்னா அதுக்கடுத்து காந்தி பஜாரில் முக்கியமாக இருக்கிறது ஒரு சில கடைகள்லாம் இருக்குது. அந்த கடையை நான் காட்டுறேன். ஸோ இந்த சரௌண்டிங்கில் தங்கமயில் சில்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இந்த கடைகள் எல்லாமே இருக்குது. இதுக்கடுத்து ஒரு சில கடைகளும் இருக்குது. அது என்னென்ன கடை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கடையெல்லாம் இப்போ புதுசாக அண்ணன் போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது கூட்டமாக இருந்தது. காய்கறி கடைக்காரர் எடுக்கணுமாமா? காய்கறி கடைக்காரர் எடுத்துடலாமா? எந்த காய்கறி கடைன்னு எடுக்கணும்? தங்கவேல் பிள்ளை காய்கறிகள் கடையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. இந்த கடையில் வந்து காய்கறி வந்து ரொம்ப தரமாகவும் விலை கம்மியாகவும் இருக்கும். ஓகே, ஓனர் பேர் எஸ் முத்து. அவர் தான் ஓனரா? அவர் தான் ஓனர். ஓகே, உங்கள் பேர் என்ன சொல்லிடுங்கண்ணே? உங்கள் பேர் என்ன சொல்லிடுங்க? முத்துவா? எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்கீங்கண்ணே? 25 வருஷமாக கடை வச்சுருக்கீங்களா? சூப்பர். நீங்கள் எல்லாத்துலேயும் கோவமாக பேசுவீங்களா, அமைதியாக பேசுவீங்களா? கோவமாக பேசுவீங்களா, அமைதியாக பேசுவீங்களா? அமைதியாக பேசுவீங்களா? நானே உங்ககிட்ட 2-3 டைம் வந்திருக்கேன், கோவமாக பேசியிருக்கீங்களே. இல்லை நான் பார்த்துருக்கேன், சும்மா தான் சொன்னேன். அண்ணன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி, கொஞ்சம் கோவப்பட்டுருவார். உண்மையை ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இனிமேல் கோவப்பட மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபேமஸாகனு நினைக்கிறாருல்ல, வீடியோவில் வேறு வந்துட்டார். இனிமேல் கோவப்பட மாட்டார். யாருனாலும் அமைதியாக பேசுங்க, அவரும் அமைதியாக பேசுவார். ஓகே, சரி, தேங்க்ஸ்ண்ணே. பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை. தேங்க்ஸ்ண்ணே. ஓகே, சரிண்ணே. ஓகே, இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காந்தி பஜாரோட இன்னொரு சைட் இருக்குது. அந்த சைடை நான் இன்னொரு நாள் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் சில கடைகள் காட்டாமலாம் இருக்குது. ராஜாண்ணா கடை, இந்த கடை ஜெராக்ஸ் கடை. அதுக்கு மேலே ஒரு பியூட்டி பார்லர் இருக்குது. இப்போது என்ன பியூட்டி பார்லர்னால் மகா ஆரி ஒர்க்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சரவணா மளிகை ஸ்டோர்ஸ் இருக்குது, வாங்கினேன். அப்புறம் இங்கே ஒரு மளிகை கடை இருக்குது, இதை காமிக்க மறந்துட்டேன். RKP ஸ்டோர்ஸ், இது ரொம்ப வருஷமாக இருக்குது. இதெல்லாம் ஓன் பில்டிங்ஸ். இந்த பில்டிங் அந்த பில்டிங்லாம் ஓன் பில்டிங்ஸ்னு சொன்னாங்க. அப்புறம் அண்ணனோட எலக்ட்ரிக்கல் கடை, என்ன கடை அது? சுரேஷ் எலக்ட்ரிக்கல்ஸ் இருக்குது. இந்த கடை இப்போ காலி பண்ணிட்டாங்க, இப்போ வேறு கடை வருது. A1 ஷாப்பிங் சென்டர் வச்சுருக்கவங்க வேறு கடை ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நியூ லுக் டெய்லர்ஸ் இருக்காங்க, இந்த சரௌண்டிங்கில் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மூவி ஐஸ்லேண்ட் ஜூஸ் கடை இருக்குது, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த சரௌண்டிங்ஸில் இவ்வளோ தான் இருக்குது இப்போ. அதுக்கப்புறம் இப்போ டாஃப் இன்ஸ்டியூட்லாம் வந்திருக்கு, 2 வருஷம் ஆச்சு. டாஃப் இன்ஸ்டியூட்டில் ஏதோ புத்தக திருவிழாலாம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த சரௌண்டிங் நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். காந்தி பஜாரில் ஒரு சில கடையை இன்றைக்கி கவர் பண்ணியாச்சு. இன்னும் சில கடைகள்லாம் கவர் பண்ணுறதுக்கு இன்னொரு வீடியோ எடுக்கலாம். இந்த வீடியோ யாருக்காவது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாராவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கிங் ஆஃப் புலிங்குடி பேஜில் பாருங்கள். நான் தான் உங்கள் மிஸ்டர் பாலா. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ கைஸ்.